சீமான் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாக இல்லாம ஒரு மக்கள் இயக்கமாக பேசாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஆலோசனை கேட்குது. இல்லை, அவருக்குன்னு ஒரு காலம் காலம் வருமா வராதான்னு எனக்கு தெரியல. விஜய் வந்து அந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணிட்டா அவருக்கு எப்படி காலம் வரும்? அவரே அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மாநாட்டில் என்ன சொல்றாருன்னா, நம்மளை மாதிரி ஒரு இவங்களெல்லாம் வந்துட்டு அறிவார்ந்த மக்களுக்காக செயல்படணும்னு நினைக்கிற நம்மள மாதிரி ஆட்களெல்லாம் இந்த மக்கள் ஏத்துக்கிறதுக்கு குறைஞ்சது இன்னொரு 25 வருஷம் ஆகும் அப்படின்னு அவரே சொல்றாரு. இல்லை, அப்படி நியாயமே. ஆனா அவர்கிட்ட ஒரு பெரிய குறை என்னன்னு இன்னைக்கே ஆயிருக்க முடியும். அவர்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சி இல்லை. இப்போ கூட என் தம்பி ஆட்சிக்கு வரட்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. பாசத்தோட வந்து எப்போ எனக்கு போடலன்னு என் தம்பிக்கு போட்டு சொன்னார். எலெக்ஷனுக்கு முன்னாடியே சீமான் வந்து முடிஞ்சா எனக்கு போடு, இல்லைன்னா என் தம்பி வந்துருக்கு அவனுக்கு போடு அப்படியே சொல்லியிருக்காரு. சொன்னார். சரி சரி பொதுவாக என் மனசு தங்கம் போட்டின்னு வந்துட்டா சிங்கம் அப்படின்னு சொல்றாருங்களே. அதுல வந்து சீமானுடைய தம்பிகள் சில பேர் வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாலும் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொன்ன உடனே அவர் வந்து அவர் கைகளும் அவர் கண்களும் கைகளுடைய நடுக்கத்தையும் கண்களுடைய இயக்கத்தையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதையும் பார்த்தேன். அது முடிச்சுட்டு அடுத்த நாள் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் போயிட்டு ஒரு நடத்தின மாநாடுல விஜய் அவர்களை பற்றி என்னென்னலாம் பேசினாருன்றதையும் பார்த்தேன். அவர் வந்து இப்போ ஏன் வந்து அவர் ஜெயிக்கலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் காரணமாக இருக்கலாம். வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரே நேர்கோட்டுக்கான பயணம். யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாதவர்கள், ஒரே கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்காதவர்கள், இவங்க வந்து காலப்போக்கில் வந்து அவங்க தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அதனால் தோல்வி அடைந்தவர்களுடைய வரலாறு எதிர்காலத்துக்கு அவர்களுக்கே அது பாடமாக அமையட்டும். இல்லை என்றால் பாடத்தை அவர்கள் முழுமையாக கற்கிற வரைக்கும் மக்கள் உங்களுக்கு பாஸ் மார்க் போட போகிறது இல்லை.